அண்மை காலமாக சமூக ஊடகங்களில் ஒரு பேசுபொருளாக இருக்கு. மதுபான வரி அனுமதி பத்திரம் தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு முன்னாள் ஜனாதிபதி ரணில் வழங்கியதாகவும், இன்றைய தினம் சில பத்திரிகைகளில் தங்களுடைய சிபார்சிலும் ஒரு மதுபான அனுமதி பத்திரம் கிளர்ச்சியிலே வழங்கப்பட்டதாகவும் செய்திகள் வெளியாகிருக்கிறது. இந்த செய்தி உண்மைத்தன்மையோட அதாவது என்னிடம் இந்த பெண் நடராஜா என்ற மகள், அவருடைய தாய் தாப்பனை எனக்கு தெரியும், இப்படி தனக்கு அப்ளிகேஷன் ஒன்று போட வேண்டி இருக்குது லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு பாராளுமன்ற உறுப்பினர் என்ற முறையில் நான் சிபார்சு கடிதம் தரவேண்டும் என்று கேட்டவன். அப்போ அவருடைய குடும்பத்தை நான் தெரிஞ்சு வச்சிருந்தபடியால் சிபார்சு கடிதம் ஒன்று கொடுத்துறான். இவ எனக்கு தெரியும், தாய் தாப்பனை தெரியும், இவ இப்படி ஒரு அப்ளிகேஷனை போடுறா, அதை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம்னு சொல்லி எழுதினான். ஆகவே அது கடிதம் கொடுத்தது உண்மை. அதே மாதிரி எத்தனையோ விஷயமா ஆக்கள் வந்தால் அவை பின்னணியை அறிஞ்சு ஆக்கள் நல்ல ஆக்களோ தெரிஞ்ச ஆக்களோ பார்த்துட்டு நாங்கள் கடிதம் கொடுப்பது வழக்கம். அதே போன்று நான் ஒரு கடிதத்தை கொடுத்தது உண்மை. இனி அதுல இருந்து என்ன விற்கிறதும் காசு எடுக்கிறதும் லட்சம் கோடி என்றெல்லாம் கதைக்கினா அதில் பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது.